உங்க தம்பி கையை பிடிச்சதுக்கு அப்புறம் என் மொத்த பாடியும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன டாக்டர் நீங்க புது கதையா சொல்றீங்க? அவன் என் கண்ணெதிரிலேயே வளர்ந்தவன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் பண்ணது கிடையாது. அவர் ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பு அவர் தான் பண்ணாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. கடவுளுக்கு எப்படி ஒரு ராஜ்யம் இருக்கோ அதே மாதிரி பேய்களுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கு. அவர் அங்கேருந்து தான் வந்திருக்காரு. அவரை இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணனா எக்ஸாக்டா அவர் யார் என்னன்றதை தெளிவா சொல்லிடுவேன். அவன் பேய் ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கான். அவனுக்கு சக்தி இருக்கு. ஆமாங்க. என்ன டாக்டர் காமெடி பண்றீங்க? அவன் எனக்கு துணி துவைச்சு போடுவான், சமையல் பண்ணி கொடுப்பான். அவனை போய் பேய் ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? எப்படி நம்ப சொல்றீங்க டாக்டர்? அவன் நான் பார்த்து வளர்ந்தவன். இவன் யாரு, அவனுக்கு என்ன சக்தி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நான் உங்ககிட்ட எதுக்கு வந்தான்னா அந்த 2 பொம்பளை பேய்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான். அவங்க 2 பேரையும் உங்ககிட்ட அனுப்புனதே இவர் தாங்க. இப்படிலாம் நடந்தாதான் பயந்துகிட்டு எங்களை மாதிரி ஆளுங்களை தேடி வருவீங்க. அப்பதான் உங்க தம்பி பேயின்னு தெரிய வரும். இதுதாங்க அவரோட பிளானே. சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். எதுக்குங்க இந்த சைடு சிக்னலு? டைரக்டா அவனே வந்து சொல்ல வேண்டியதானே நான் ஒரு பேயின்னு. இப்படிலாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனாலதான் அவர் அப்படி பண்ணிருக்காரு. அண்ணா என்னண்ணா டிஸ்கஷனு? நம்ம ராகேஷ் பேயாண்டா டாக்டர் சொல்றாரு. அவனை போய் பேயன்றீங்க, அவன் என்ன பார்த்தாலும் நடுங்குவான். ஹலோ பிரதர், அவன் இவன்லாம் மரியாதை இல்லாம பேசாதீங்க. அப்புறம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவன் எங்க மயிரை கூட புடுங்க முடியாது. சிட்டில எங்க ரேஞ்சே வேற. ஒரு போனை போட்டா 100 பேர் வருவானுங்க. என்னாச்சு டாக்டர்? ஏதாவது பிரச்சனையா? இங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சிவா. அதை இவங்கள்ட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. ப்ராப்ளமும் இல்ல, ஒன்னும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் 1 மணி நேரத்துல ஒரு பேயை துரத்திடுவாரு. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட போலாம், நம்ம ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஆனா அவர் கொஞ்சம் காசு கருப்பாரு. ஒரு நிமிஷம் அமைதியாடுறா. டாக்டர், நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். இப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் உங்ககிட்ட இருக்கா? அவனை நார்மல் மனுஷனா மாத்தணும். அவருக்குள்ள பேய் இருந்தா அதை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா பேயே அவருதான். அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க? அவன் நான் பார்த்து வளர்ந்த பையன், அவனை போய் பேய் பேய்னு சொல்றீங்க? டே சிவா, இங்கெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாதே, வாடா நம்ம போலாம். சொன்னா கேளுங்கண்ணா, டாக்டர் சொல்றது முதல்ல கேளுங்க. என்னத்தை கேட்க சொல்ற சிவா? எவ்வளவு பயம்படுத்துறோமோ அவளை சில்லற பார்க்கலான்னு பாக்குறாங்க. பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் டாக்டர், நான் ஒன்னும் மென்டல் இல்ல. டே நானி. சொல்லுங்கண்ணா. உனக்கு யாரோ தெரியும்னு சொன்னல, இன்னைக்கு அவரை பார்க்க முடியுமா என்னன்னு கேட்டு சொல்றா. சரிங்கண்ணா, இதோ கேக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு டாக்டர் ஃபீஸ் தரணும்? வேண்டாங்க, நீங்க மறுபடியும் வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். மேட்ரு என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு வரப்போறோம்? எதுவும் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எத்தனை பேரை பார்த்தாலும் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கே வராது. நீங்க திரும்ப என்கிட்ட வந்துதான் ஆகணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க. சாயந்தரம் வர சொன்னாரு. டே ராகேஷ், வா போலாம். வாடா டேய். சாரி டாக்டர், தப்பா நினைக்காதீங்க. நல்ல கேஸ் கொண்டு வந்திருக்க சிவா. இப்ப நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்குமா அவங்க மறுபடியும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க என்கிட்ட தான் வருவாங்க பாரு. நீ போயிட்டு வா சிவா. டேய் சிவா, வரியா இல்லையா? நான் வரல, போங்க. என்னடா இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்? நம்ம கிளம்பலானே, அவன் இங்கே இருக்கட்டும். ஓ காட், இந்த பிள்ளையை சாத்தானிடமிருந்து காப்பாற்றுங்கள். எனக்கு பலத்தை கொடுங்கள் ஆண்டவரே. போ, அவனை விட்டு போ. போ, போவியா மாட்டியா? போ போ. ஏய், அங்கே இருங்க. ஏய், போ சாத்தானே, வெளியேறு, வெளியேறு. போ. சாத்தான் அவனை விட்டுடுச்சு. சாத்தான் விட்டுடுச்சு. ஓ காட், இப்படி அடிச்சா பேய் இல்ல, உசுரே போயிடும். யார் நீங்க? நான் தான் சார் இந்த நானி. உங்களுக்கு ஃபோன் பண்ணல. சொல்லு. இவங்கள பத்தி தான் சார் சொன்னேன். பக்கத்துல வாங்க, வாங்க. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? அமௌண்ட் எங்க? ஆல்ரெடி உங்களுக்கு கூகுள் பே பண்ணியாச்சு சார். அப்போ ஓகே. ஓ காட், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிடுங்க. ஓகே சார். ஓ காட், கிவ் மீ ஸ்ட்ரென்த். ஓ
ஓ ஆ. ம். டேய் பலமா அடிச்சிட போறான்டா. அடிக்கட்டும்ண்ணா, என்ன வேணாலும் பண்ணட்டும், பிரச்சனை சரியானா போதும். அப்படியா சொல்ற? ஆமாண்ணா, நீ வா. உன்னோட பேர் என்ன? அவங்க சொல்லியா? அது உன்னோட பாடி பேரு. அந்த பாடிக்குள்ள இருக்க உன்னோட பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா உன்னை மரியாதையா விட்டுடுவேன், இல்லன்னா என்னோட பவர் என்னன்றதை காட்டிடுவேன். முதல்ல உன் பவர் என்னன்னு காட்டு, அதுக்கப்புறம் உனக்கு பதில் சொல்றேன். நேடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய் அம்மா, ஓ, அம்மா, 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 ஓ. உன் பேர் என்னடா? டேர் டெவில் டேவிட் சார். டேய், தாவீது சார். நீ எதுக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க? பொழப்புக்காக ஏதாவது வேலை செய்யணும்ல சார். இதுக்கு முன்னாடி சாவுல நீ மோளம் அடிச்சிட்டு இருந்தவன் தானே? அதுல வர வருமானம் உனக்கு பத்தலையா? என்னோட ஓல்டு ஜாப் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டேய், அதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார். டப்பும் நம்ம நினைச்ச மாதிரி வருது இல்ல. இது வரைக்கும் ஒரிஜினல் பே ஏதாவது உன்கிட்ட வந்திருக்கா? 2 வந்திருக்கு சார், உங்களையும் சேர்த்து 3. அதுங்க உன்னை என்ன பண்ணுச்சு? பெருசா என்ன, உங்களை மாதிரியே அடிச்சு துவச்சதுங்க. அதுங்க காலை பிடிச்சி கெஞ்சி பார்த்தேன், விட்டுட்டு போயிடுச்சுங்க. மனுஷங்களை விட பேய்க்கு நல்ல மனசு இருக்கு. அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணு. இப்பவே கொடுத்துறேன் சார். சார், இந்த தொழிலை கண்டினியூ பண்ணிக்கிட்டா சார்? டூப்ளிகேட்னா அவங்கள நீ அடிப்ப, ஒரிஜினல்னா எங்க ஆளுங்க உன்ன அடிப்பாங்க. போத் ஆர் ஹாப்பி. ஆமா சார், ஆமா. நான் போயிட்டு வரேன்டா தாவீது. சார், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மறுபடியும் வந்துடாதீங்க. ஓ லார்ட், ஓ ஓ லார்ட், ஓ டேவிட் சார், ஃபினிஷ்டா? ஓ காட், என்னால முடியாதுப்பா. உங்க பணத்தை திருப்பி அனுப்பிடுறேன். என்னாச்சு? என்னால முடியாதுப்பா. ஓ காட், ஓ காட். என்னடா நானி? அண்ணா, ட்ரை பண்ணாரு, முடியல. அதான் காசு கொடுத்துறேன்னு சொன்னார்ல, அவரை எதுவும் சொல்ல முடியாதுண்ணே. பண்ணலாம், மேட்ரே இல்லடா, வேலை முடியலையே. அடுத்து ஒரு பாபாவை மீட் பண்ணலாண்ணே. பாபாவா? ஆ, எந்த பாபாடா? புஷக் பாபா. புஷாக் பாபாவா? ஆ, என்ன பேர்ரா அது? வேலை நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும்ண்ணே, வாங்க நம்ம போலாம். ஜெய் புஷாக். புஷாக், புஷாக்கா? ராகேஷ், ஜெய் புஷாக்னு 3 முறை சொல்லுப்பா. நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லலனா உன்னை தண்டிக்க வேண்டியிருக்கோம், பாத்துக்கோ. ஓகே, பரவாயில்ல, என்ன தண்டிங்க. ஏய், டேய் ராகேஷ், டேய் வேணாடா. டேய் ராகேஷ், வேணாடா. சொன்னா கேளுடா. டேய் அடிக்காத. டேய் சைத்தான், இந்த புஷக் பாபாவே அடிக்கிறியா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? டேய் ராகேஷ், டேய் வேணாடா. டேய் ராகேஷ், ராகேஷ், டேய் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் ராகேஷ், சாமி அடிச்சுடாதடா. வாய் மூடுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குடா பாபா. கேளுங்க சார். புஷக்னா என்னடா? பூனா பூலோகத்தை குறிக்கும், ஷக்குனா சக்தியோட பாதி, அப்படின்னா பூலோகத்தோட சக்தி. இந்த வார்த்தையை நான் ஷார்ட்டா மாத்திக்கிட்டு பேரை புஷக் பாபான்னு வச்சுக்கிட்டேன். அட ஃப்ராடு பயல. டூப்ளிகேட்னா பரவாயில்லடா, ஒரிஜினல் பேயா இருந்தா நீ அடி வாங்குவல்ல? இந்த மாதிரி ஷாக்குங்க அடிக்கடி நடக்கிறது தான். நீங்க விட கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் போய் என்னோட புஷக் வேலையை ஆரம்பிச்சிருவேன் சார். ஜெய் புஷக்னு சொல்லிக்கிட்டே இங்கிருந்து போடா சார். ஜெய் புஷக், ஜெய் புஷக், ஜெய் புஷக், ஜெய் புஷக், ஜெய் புஷக். நீ ஏன்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா. அப்பா, நீ இங்கே இருடா, என் கேங்க கூட்டின்னு வந்து உன் கதையை முடிக்க. தாராளமா போ, ஆனா போறதுக்கு முன்னாடி ஓரமா போய் கீழே என்ன இருக்குன்னு பாத்துட்டு போ. மவன நீ செத்தடா இன்னைக்கு. அதி, என்னடா ஒரே ரத்தமா இருக்கு. சார், உங்களை சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிட்டேன் சார், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றேன், என்ன மட்டும் வாழ விடுங்க சார், ப்ளீஸ். டேய் நானி, நீ போய் உன் கேங்க கூட்டிட்டு வாடா. இவனை போட்டுடலாம். என்னையும் அடிச்சிட்டான்டா அவன். வேணாண்ணா, நம்ம
For more updates, like, comment, subscribe to our channel.